இருப்பேன் உடலில் உயிர் போல் உன்னுள் கிடப்பேன். காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காண்பதை. தந்திர சூரியர் எழுகையிலே பொன்முக ஜாடைகள் தெரிகிறது. பூமியில் இரவு வருகையிலே அழகிய கூந்தல் சருகிறது சருகிறதே திரிகிறதே. அடிவெண்ணும் மண்ணும் உனக்குள்ள விளம்பரமோ நீ வெளிச்சத்தில் செய்து வைத்த ஒளிச்சிற்பமோ மன்மத மொட்டோ நான் வருடும் காற்றோ. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. பெருதகனும் உனக்கு உனக்கு கருதகனும் எனக்கு எனக்கு ஒட்டி ஒட்டி தேயடி பட்டி தொட்டி ஆடடி. தேக்கு மரத்து பாக்கு பாக்கு செவந்து போகும் நாக்கு நாக்கு மொத்த வெல்ல சொல்லவா கிட்ட வந்து நில்லுடா. முறுக்கு கை முறுக்கு நொறுங்கி போச்சு அம்மா நான் கிறங்கி போட்டேன் சும்மா. கூடி கச்சேரி அஞ்சேரி ஊரறிஞ்ச தாத்தாடிய இது போறோம் மச்சம் காட்டவா நான் அப்புறமா மிச்சம் காட்டவா. இது போறோம் மச்சம் காட்டவா நான் அப்புறமா மிச்சம் காட்டவா. மிஸ் பண்ணிட்டனோ அப்ப பண்ண தப்புல நடுவினிலோ திருவினில் மித வெயிலினில் இதழ் வெளிச்சத்தில் மழை வரும் என நிலை தரும் என கண்டத்தில் என்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள்ள பூச்செடிகளின் பூக்களை வெள்ள சுருள் முடியுடன் திருமகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் மலர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன்முகம் கொண்ட இரு மகள்கள் இறை அருளில் அனைவரும் அழகிய சுயப்படங்களை எடுக்கவே பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி வீடுமா. அவன் நடந்து வரலாம் மிதந்து வரலாம் கூட தெரியாது. பூமியில பாதமே படாது. செஞ்சு வச்ச சிலை மாதிரி. ஒரு சிறுத்தவளே என்ன குங்குமத்தை கரைச்சவளே நெஞ்சில் மஞ்சள் தைச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே உன் பொருசுக்குள் மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம். நீ பாக்கல சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ ஒன்ன சத்து சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாம ஒன்ன பந்தயம் போட்டு நாம்பிய போல மண்ணண்டி மன்னிப்பு கேட்டு அப்பையும் வீட்டுல போட்டுக்க போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் முண்டா என்ன கூண்டுல நிப்பாட்டு நம்மளுக்கு இருக்கு சப்பாட்டு கூட்டுன்னு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி அவங்க டாக்டரை லாப வரவேற்பாங்க உன்னோட மாமியா பெரிய டான்ஸ் ஃப்ளோரா கிடண்டி என்னோட ஏரியா உந்தோ சூப்பர் சீட்டோ பிளாட்டே மரியா.
yeah. OG, king of the jungle, name who could stop me. Y'all be thinking that I'm tripping, but I'm really ready. Maserati body, anybody coming looking for me. I am legend, you little boys ain't taking nothing from me. Hands up the ransom, round up the mans up. My bullets be dancing, my soldiers advancing. I'm spraying, they fleeting, I'm killing, defeating. Anybody step into my zone, you're not leaving. Annihilate, destroy anything in my path. I'm a psycho, an animal, I kill with the rat. Set my mind on my money and my money on my mind. No time for the honey, cause the money on the grind. I'm a hustler, baby. Originated gangster, boss. Killing everybody but the banker. Pause. Can't do me nothing, use a wankster. Watch, you and turn this beat into a monster. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I'll take your life in a flash, call me Bhagawan. All around the world they call me Bhagawan. You better get to know the name, they call me Bhagawan. I'll take your life in a flash, call me Bhagawan. Kesavan, as they present to you their dance performance. எது நெக்ஸ்ட் டைம் வெள்ளியல தாளந்தட்ட சொல்லியொரு மேளங்கொட்ட வேளை வந்தாச்சு கண்ணம்மா மல்லியப்பூ மாலை கட்ட மாறியிட வேளை கிட்ட மஞ்சள் போட்டாச்சு பொன்னம்மா கூடும் என்றல்லோ என் பக்கம் போனவள தேடமெல்ல மூச்சு தள்ள என் தலைக்கும் ஏறவில்லை பேர கேட்க தோணவில்லை சொந்தக்கார பக்கத்து வீட்டுக்காரையெல்லாம் இன்னைக்கு இந்த பையன் இப்படி பண்ணிட்டு பாடுறேன் கழுவி ஊட்டினாலும் பொருளையெல்லாம் நம்மனாலும் மஜா பண்ணிட்டேன்னு சொன்னா அது மஜா தானே அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா எல்லா நேரமும் கை கூட்டாது நினைச்சு காரியம் எது பண்ணாலும் தப்பாத்துக்கலான்ற தைரியம் விட்டுட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்றது நேரம் வரையும் நெஞ்சா தொட்டு ஊருக்கு நெஞ்சு நினைச்சு காட்டுன்னு சொன்னாருடா போயிட்டேன்னு சுத்த கேட்டு லாஜிக்கே இல்லாம பரப்புறாங்க ஹேட்டு அப்ப நான் மாமா தானே அடுத்த அண்ணு கேட்டு ஹேட்டு பரப்புறதா இன்டர்நெட் கலாச்சாரம் அந்த பொழப்புக்கு நீ பண்ணலாம் நான் வச்சாலும் அழுக்கு கைய வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சூரிய திரும்ப வர சாயந்தரம் அது மறைஞ்சாலும் டேய் அவ எங்க இருந்தேன்னு தெரியுமாடா பையா டேய் நீ பாட்டு நீ ஏதோ ஒன்ன பேசாதடா பையா டேய் ஐயோ அவனா ஒரு மோட முட்டியும் பையா டேய் வேற யாரு இருந்தே நான் தான் அந்த பையன் டேய் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் டேய் நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் What should I feeling so? What should I feeling so? What you should I feeling so? What should I feeling so? What should I feeling so? What you should I feeling so? மல்லிகை வண்ணே அம்புகளோ கண்ணுள்ள நம்புகளோ அம்பளி துண்டில நம்புகளோ புஞ்சிரி தும்பிகளோ மல்ல மலர் மணி செண்டுகளோ நெம்மணி சந்துகளோ தெந்தேரி தெத்துங்க வண்டுகளோ தின துண்டுகளோ சரோஜாக்கா என்ன சவுண்ட் விடாம இருக்கிறா தொரவ வாய கப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அடல் பறக்கும் தெரிஞ்சுக்கடா பேமாயே
அடிச்சிட்டு ரவுண்டு விட்டா கூட்டத்துல கல்லு பறப்பா புரிஞ்சு கட்டா சோறாரு. ஏய் யாரே நீ ஒரு மார்க்கமா இருக்க எந்த ஊர்காரி கண்டமா கண்ட இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? Put your hands together for the finalist. The first finalist of the day, Miss Yamini from Jai Shri Ram Engineering College. Put your hands together for them. Congratulations. The next one in the lineup is Mr. Subhash from Dhanlakshmi Srinivasan College of Engineering. Put your hands together. Congratulations. The third one in the lineup is Mr. Nitish from Vivekananda Institute of Management Studies. Congratulations. Next, Ms. Shaktini from Vivekananda Institute of Management Studies. Congratulations. And next, Ms. Shirin, I'm not able to, yeah. Shirin from Vivekananda Institute of Management Studies. Congratulations. Next, Franklin from Hindustan College of Arts and Science. Congratulations to grab the award of the day in the final round. Wish you good luck. Give your best. Okay, all the best. The rest of the people will be seated bit far away from here so that you're not hearing what actually we are going through. Okay, so the first on the stage will be Miss Yamini from Jai Shri Ram. Yeah, please get onto the stage. Others team can. It's my first time. Acha, good. Wait for a few minutes. Okay. Let your friends be far away, then Okay. we'll start. And I just want to know more in detail about what you do and where you're from. Okay, probably we'll take the panel from there. Okay, probably we'll take the interview from there. Okay, so I just want to understand like what kind of person Yamini. Yeah. Hi everyone, my name is after my MBA completion, I have an idea to start up a business, but the business idea was a secret. And now I'm already in business of my father's continuing. I'm carry on the business of pushing cart is that. I will give a rent for the pushing cart per day for the poor people. It was useful for food stalls and etc. My favorite one is making crafts for wall hanging, making rooms beautiful. And I love eating shawarma, but I know it's not unhealthy, but I like it. And already I am earning per day for maximum 1,000 rupees per day. Half of my father's business is followed by me, and most probably I'll carry on that from 8th standard. That's all, sir. That's wonderful story. Thank you, Yamini. Good and inspiring, and I love to see a young entrepreneur standing in front of us and earning as per the decent pay on it now to a next level. இந்த டான்ஸ் ஆட முடியுமா உன்னால? நான் கலாய்கிரி ஆட தெரியாதுன்னு என்னமோ ஆடினா மட்டும்தான் டான்ஸா?
உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதான் டான்ஸ். எங்க ஊர்ல இப்படிதான் ஆடுவோம். நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு அஞ்சலடா அஞ்சலடா அஞ்சல மச்சாவோ. சரி சரி. ஒவ்வொன்றுக்குள்ள பொண்ணா என் நெஞ்சுக்குள்ள நின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிச்சு பிச்சு தின்னா அவ ஒத்த வார்த்தை சொன்னா அது மின்னும் பொண்ணா. ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா. ஒவ்வொன்றுக்குள்ள பொண்ணா என் நெஞ்சுக்குள்ள நின்னா ஓ என்ன சொல்லி என்ன அவ மக்கி போனா மண்ணா. Lot number 12. ಸಕ್ಕತ್ತಾಗವಳೆ ಸುಮ್ನೆ ನಕ್ಕಾಳೆ ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ ಬಿದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ ಸಕ್ಕರೆ ನನ್ನ ಬೊಂಬೆ ಸಕ್ಕತ್ತಾಗವಳೆ மியா மியா பூனை நான் மிச வச்ச யானை கல்லு கடப்பான நீ மேய்க்கிற மச்சான புல்லு கட்டு மீச என் மேல பட்டு கூச ஆட்டுக்குட்டி ஆசை உன்கிட்ட வந்து பேச மந்திரக்காரி மந்திரக்காரி ககிதமா நீ இருந்தா பெண்ணா போல நான் இருப்பேன் ஓவியமா போப்புருவோம் வரைஞ்சிட்டு பெண்ணு உள்ளங்க
ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். Now I call upon Ms. Pavitra Ma'am, Assistant Professor of RVS Institute of Management Studies, to deliver the profile of Chief Guest. Let's meet the BBA Pani Puri of Coimbatore, Mr. Bharat, a young entrepreneur of founder and owner of the popular street food stall in Salem, Thiruvannamalai, Thoothukudi, Tiruchendur and 15 plus districts. He is serving the delicious Pani Puri. He is not only a founder of BBA Pani Puri by and BBA Juice by and BBA Tea Man but also BBA promoter Esquire Groups. His journey is a intensity and determination. He aims to average his education and experience to build a successful career. He has many operational shops through franchises across multiple locations. His vision is to provide high quality, flavorful and adaptable refreshments. Now let's welcome Honorable Entrepreneur Mr. S. Bharat to give some words about their journey as an entrepreneur. Welcome, sir. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, மேம் சொன்ன மாதிரி ஆக்சுவலி பிபிஏ ஃபவுண்டர்ஸ் ஜூலை 24 ஸ்டார்ட் பண்ணேன். பானிபூரி லவர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் பானிபூரி லவர்ஸ் இருக்கீங்க? ஏமா தூக்கம் வருதா? ஓகே. July 24th, after completing my college degree, I started Pani Puri business. Lot of persons are smiling. I mean, எல்லாரும் கேலி பண்ணாங்க, என்னடா ஒரு டிகிரி பண்ணிட்டு பானிபூரி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக நம்மளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன அப்படின்னா,
என்னென்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் இங்கே வந்து பேசுனீங்கல்ல, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி பேசுகிறது. பிஎஸ்சியில் ஒரு டைம் பேசியிருக்கேன், செகண்ட் டைம் இது பேசுகிறது. ஓகே, ஃபஸ்ட்டு என்னை பற்றி சொல்லிடுறேன். என்னோடய பேர் பரத். நான் ஆக்சுவலி திருப்பூரில் 26/01/98 பிறந்தேன். யாருமே வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் தான் வந்து செட்டில் ஆனேன். காலேஜ் வந்து ஒரு காலேஜில் பண்ணேன். அந்த காலேஜில் இன்ஜினியரிங் எடுத்தேன். டிபார் ஆயிடுச்சு. பசங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஃபன்னான ஒரு விஷயம்லாம் நிறைய பண்ணோம். டிபார் ஆயிடுச்சு. அண்ட் தென் அதே காலேஜில் ஆர்ட்ஸ் பண்ணேன், பிபிஏ எடுத்தேன். அங்கேயுமே சின்ன சின்ன பிரச்சனைனால வந்து காலேஜ்லேருந்து எகெயின் டிபார் ஆயிடுச்சு. ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜேகே, இந்த காலேஜ் பற்றி பேசலாம், ஏன்னா அந்த காலேஜ் பற்றி பேசினா தப்பாக இருங்க. அதனால் ஏஜேகே காலேஜில் நவக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணேன். பிஃபோர் கோவிட்க்கு அப்புறம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே இருந்தாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு என்னோடய தாட் என்னென்னா வந்து சும்மாவே இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு இது. 8th பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். கம் டு த பாயிண்ட், ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம். கம் டு த பாயிண்ட். ஜூலை 24th பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் அவுட்லெட் வந்து சிவானந்த காலனியில் ஓப்பன் பண்ணுங்க. 1 monthலேயே வந்து 3 outlets வந்து பார்த்திங்கன்னா ஓன் அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். ஆஃப்டர் செகண்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க ஆரம்பித்தோம். ஆகஸ்ட்டில் வந்து ஃப்ரான்ச்சைஸி மாடல் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 92 outlets வந்து தமிழ்நாட்டில் 15+ டிஸ்ட்ரிக்டில் நம்மளது அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி மட்டும் இருந்தால் நல்லா இருக்குது. கொஞ்சம் என்னோட தாட் எப்போவுமே மல்டி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை எப்போவுமே எனக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ டீம் மேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா மில்லில் வச்சேன். ப்ரோ கேட்குதா ப்ரோ? ஓகேவா? ஓகே, ரைட். பிபிஏ டீமேன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணா மில் நியர் ப்ரோசன் மால்ட்ட ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம். ஃபஸ்ட் அவுட்லெட்டே ஃப்ரான்ச்சைஸி. நிறைய பேர் கேட்டாங்க, என்னோட காம்படிட்டே கேட்டாங்க, எப்படி ஃபஸ்ட் அவுட்லெட்டே நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி கொடுத்தீங்க, ஓன் அவுட்லெட் இல்லாமல் எப்படி ஃபஸ்ட் அவுட்லெட்டே ஃப்ரான்ச்சைஸி கொடுங்கன்னு கேட்டாங்க. பேசிக்லி வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி ஃப்ரான்ச்சைஸி எடுக்க வந்த பர்சனை கன்வெர்டட் டு பிபிஏ டீமேன். கேட்டுதுங்களா? ஓகே, ஓகே, ரைட். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ ஜூஸ் பாய்ன்னு சொல்லிட்டு விலாங்குறிச்சி ரோட்டில் ஓப்பன் பண்ணோம். அதுவுமே ஃபஸ்ட் அவுட்லெட் ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணுவாங்க. ரைட் நோ கரண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ டீமேன் ஒரு அவுட்லெட்டும் பிபிஏ ஜூஸ் பாய் ஒரு அவுட்லெட் இருக்குது. கம்மிங் இயர், ஐ மீன் திஸ் இயர் வந்து இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸை இன்னும் விரிவாகப்படுத்த போகிறோம். கம்மிங் மந்த் இன்னொரு அவுட்லெட் ஓப்பன் ஆக போகுது. பிபிஏ ஜூஸ் பாய் நியர் சிங்கானூர் பிரான்ச்சில் ஓப்பன் ஆக போகுது. சிங்கானூர் ஓப்பன் ஆக போகுதுங்க. அண்ட் தென் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி பேசிக்காக வந்து எனக்கு பிடிக்காது, ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு என்னையே அறியாமையே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து காலேஜ் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 1 year 8 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் நான் பார்த்ததில் பிஸ்னஸை மீட்டப் இப்போ பேசினப்போ நிறைய பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரி பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசிக்கலி பாப்கார்ன் சம்திங், ரைட்? நல்ல ஐடியா. பாப்கார்ன் கை தூக்குங்க பார்க்கலாம். பாப்கார்ன் இருக்காங்களா இங்கே? ஓகே, ரைட். கௌசல்யா, பாப்கார்ன் நல்ல ஐடியா, நல்ல பிளானு, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்குது இப்போ மார்க்கெட்டில். ஹைஜீனிக்காக கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் ஆகலாம், யாராக இருந்தாலும் சரி. இது மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிபிஏ ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 months ஆச்சு. நல்லா போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதுவும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கொயர் குரூப்ஸ் எப்படி நேம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் இல்லை, எஸ்கொயர் குரூப்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ்கொயர் குரூப்ஸு கோவிட் டைமில் ஃபேஸ் மாஸ்க் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். கோவிட் டைம் எல்லாருமே ஷட் டவுன் பண்ணி, ஐ மீன் வீட்டில் இருந்தோ ஏதாவது பண்ணணும்னு நினச்சி ஃபேஸ் மாஸ்க் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. ஃபஸ்ட்டு வாங்கி தான் சேல்ஸ் பண்ணேன். நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்தனான்னு சொல்லிட்டு செகண்ட் வேவ் ஸ்டார்டிங்கில் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு மிஷினை வாங்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்மால் செட்டப்பில் ஒரு 1500 square feet ஸ்டார்ட் பண்ணோம். பிஸ்னஸ் அதுவும் நல்லா போயிட்டு இருந்துன்னு சொல்லிட்டு எகெயின் இன்னொரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு எகெயின் இன்னொரு மிஷின் வாங்கினேன். அதுதான் தப்பு. ரெகுலர் பிஸ்னஸில் எவ்வளோ நம்பி வேணால் காலை விட்டு இறங்கலாங்க. ஆனால் சீசன் பிஸ்னஸ் இறங்கினா ஒரே அடியே தள்ளிடும். புரியுதுங்களா? அதாவது ஃபேஸ் மாஸ்க் நான் சொல்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2-3 பேர் ஃபேஸ் மாஸ்க் போட்டு வந்ததில்ல. இந்த மாதிரி முன்னாடியே இருந்தாங்கன்னா நாம் இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, பிஸ்னஸ் ஷட் ஐ மீன் க்ளோஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு 12.5 lakhs லாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துட்டேன். பட் ஆனால் வந்து எப்போவுமே கூட இருக்கிறது யார்? அப்பா அம்மா தான்.
12 லட்ச ரூபா போனேனடா, உன் நம்பிக்கை இருக்குதுல்ல, நீ அதை விடாத, நீ பிடிச்சிக்கோ சரியா. உன் பேச்சு, உனக்கு பேச்சு திறமை இருக்குது, உனக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட் பண்ணி நீ ஸ்டார்ட் பண்ண, ரெகுலர் பிஸ்னஸில் இறங்குன்னு சொன்னார். அவர் கொடுத்த சப்போர்ட்டில் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா அப்போவே இருந்துட்டு 12.5 lakhs லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அப்படி இப்படின்னு போச்சு. பட் இருந்தாலும் அவர் கொடுத்த சப்போர்ட்டில் இப்போது மந்த்லி எவ்வளோ earn பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? பானிபூரி ஒரு சில பேர் கேலி கிண்டல் அப்படி இப்படின்னு பண்ணுவீங்க, எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்கல. ஹலோ, எவ்வளோ ப்ரோ? ப்ரோ கௌசல்யன்னு சொன்னீங்க, நீங்கள் தான் 2000 ப்ரோ. அதெல்லாம் வந்து சும்மா மைக்கை பிடிச்சி நீங்கள் ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ஆளுங்க. 2000 ரூபாயில் இல்லை, 50% ப்ராஃபிட் கிடைக்கும். பெர் ஷாப்புக்கு 1000 ரூபாய்க்கு நான் சேல்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும். இப்போ ரைட் நவ் 84-85 கடை இருக்குது எனக்கு. கால்குலேட் பண்ணிக்கோங்க. மந்த்லி 2.5 lakhs to 3 lakhs earn பண்ணுறேன் இன் பானிபூரி பிஸ்னஸ். எனக்கு எப்பயுமே ஒரு தாட் இருக்கும், ஸ்டார்ட் ஸ்மால். அதாவது சின்ன முதலீட்டில் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸை எப்படி விரிவாகப்படுத்தணும்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கேன் இருக்குது, எல்லோரும் 1 லிட்டர் 5 லிட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஒரு 250 ml கொடுக்க மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கலி கேரளாவில் ஒரு பையன் பார்த்தேன், அவன் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேப்ஸ் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் பாட்டிலில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. எப்படி சேல்ஸ் பண்ணுறாருன்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இருக்குது. நான் இங்கே ட்ராவல் பண்ணேன், இப்படி போய் வாட்டர் கேனை வாங்கினேன், இப்படி ஃபில் பண்ணேன், இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இவ்வளோ மார்ஜின் இருக்குது. அதுதான் அங்கே மார்க்கெட்டு. டேரெக்டாக நீங்கள் ஒரு பர்சன்ட்டை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு பர்சன் வாங்க மாட்டாங்க. இது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே சோஷியல் மீடியாவில் போயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் உங்களோட பேக்கப் தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, ஒரு நெகட்டிவ் சொல்லி இப்படி நீங்கள் பாசிட்டிவ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களோட எல்லாத்தையும் திருப்பி சொல்லும்போது, நான் பிபிஏ கிராஜுவேட் பானிபூரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பிபிஏ கிராஜுவேட்டான பையன் பானிபூரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்ட் செட்டில் நெகட்டிவ் வருமா, இல்லை வந்து அந்த பையனுக்கு இறக்க வருமா, இந்த பையன்கிட்ட போய் வாங்கலான்னு தோணுமா? இறக்க வரும். கரெக்டுங்களா? ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களோட பேக்கப் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஒரு ஸ்ப்ரெட் பிபிஏ ஒரு கிராஜுவேட் படித்த பையன் பிபிஏ பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் என்ன வரும்? சரி, அந்த பையன் கடைக்கு போய் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வரும். அந்த மைண்ட் செட்டை நீங்கள் மக்கள்கிட்ட திணிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இது ஒரு பாயிண்ட்டாக தான் சொல்கிறேன். ஆனால் டெஃபினட்டாக இது ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து டெய்லியுமே ஆவரேஜ் ஒரு வீடியோ போட்டாவே இன்றைக்கி ஆவரேஜாக 10 to 15 கால்ஸ் வருது. அந்த 10 to 15 கால்ஸில் 6 கால்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுற ஆர்டர். ஓகேங்களா? மந்த்லி 2.2-3 lakhs earn பண்ணோன்னா பானிபூரி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ். ஃப்ரான்ச்சைசி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மேம் நம்பர் கொடுத்துடலாமா? ஓகே, இது ஒரு மார்க்கெட்டிங். நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க, அதுதான் ப்ரோ. ஓகே, ப்ரொமோட்டர்ஸ், பிபிஏ ப்ரொமோட்டர்ஸ். வாட் இஸ் மீன் பை பிபிஏ ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணணும் ரொம்ப ஆசை. நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். பேசிக்லி நான் எப்போ அந்த எஸ்கொயர் குரூப்ஸ் வச்சனோ அப்போ இருந்து ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு ஆசை பண்ணிட்டேன். ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது ரீசெண்டாக திருப்பூரில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். லேண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் யாருக்கும் தெரியாது. கோவை கிராஸ் கொடுத்த நம்மளுக்கு சப்போர்ட் இன்றைக்கி வந்து இங்கே வந்து நின்று பேசிட்டு இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் தம்பி, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு யாரும் கொடுத்ததில்லை. இப்போ தான் ரீசெண்டாக செகண்ட் இயர் கொடுக்குறேன். இந்த மாதிரி பேசினதை கொஞ்சம் இந்த ஃபியரில் போகும்னு சொல்லுவாங்கள்ல, சும்மா இப்படி கையாடிட்டெல்லாம் பேச வீடியோவில். பட் இந்த மைக் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு நர்வஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பழகிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, திருப்பூரில் ஒரு லேண்டு வாங்கி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிளாட் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் கண்டிப்பாக ஒரு பேஜை க்ரியேட் பண்ணி பண்ணுறேன். மறக்காமல் இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு 200-300 பேர் இருக்கீங்க, நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. இது ஒரு மார்க்கெட்டிங். ஓகே, கம் டு த லாஸ்ட் பாயிண்ட். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேட் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறேன். ரைட், பட் இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி சின்ன முதலீட்டில் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அந்த பிஸ்னஸை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லாஸ் ஆனால் பரவாயில்ல, கற்றுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி உங்களால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 to 15,000 earn பண்ண முடியுங்க. தாராளமாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டில் நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிஃபோர் மேரேஜ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான். மேரேஜ் பண்ண நிறைய பேர் ஆசை இருக்குல்ல, கரெக்டாக? ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே எடுத்துக்குவேன், என்னையே மேட்ரிமோனியில் போட்டு பையனுக்கு இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் என்ன பண்ணுறான்? பானிபூரி பிஸ்னஸ்.
அந்த பொண்ணுக்கு தெரியும் பையன் இவ்வளோ சம்பாதிக்கணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. பட் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா கௌரவமாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். யாருக்கு கம்மியாக கௌரவம் கம்மியாக இருக்கான்னு சொன்னால் அந்த பிஸ்னஸும் பண்ணுங்கள். பண்ணி வளர்க்குறீங்களா பண்ணி வளங்க, ஆடு வளர்க்குறீங்களா ஆடு வளங்க. நெக்ஸ்ட் பிளானிங் கோட் ஃபார்மிங் பிளான் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் சீக்கிரமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். கோட் ஃபார்மிங் மல்டி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. உங்களுக்கு யாருக்காச்சும் மல்டி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தால் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு கான்டெக்ட் பண்ணலாம். ஒரு சில விஷயம் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஓ இதெல்லாம் நல்லா இருக்குது. கவுண்ட்டுக்கு இப்படி கொடுத்தாதான் எனக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும் பேசுறதுக்கு. அப்போ நான் நேவஸ் ஆகாமல் கரெக்டாக பேசுவேன்ல. தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். சொன்ன மாதிரி பிஸ்னஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட் நவ டேஸ், பட் கிரிட்டிக்கல் டு ஹேண்டில் எவ்ரி டே. ஃபுட் இண்டஸ்ட்ரி பேசிக்லி ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெரியாத ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் ஆளை நம்பி யாரோ ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டீ கடை கொடுக்குறேன், ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன். ஆனால் இப்போ ஏன் நான் வந்து பிபிஏ டீ மேன் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோமீட்டருக்கு 2 கடை இருக்குது, 3 கடை இருக்குது டீ கடை. காம்படேட்டர் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. கரெக்டுங்களா மேம்? முடிச்சிடறேன் மேம், கூடாது 5 மினிட்ஸ். ஓகே ரைட். ஓகேங்களா, டீ கடை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்கள். ஒரு ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிசர்ச் பண்ணுங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. பிளாங்காக வீடியோ பார்த்து நம்பி இறங்கிடாதீங்க. சும்மா சொல்லுவோம் ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கலாம், 10000 ரூபா சம்பாதிக்கலாம், பானிபூரி விற்றா. அதுதான் எனக்கு கான்செப்டே புரியலைங்க. ஒரு நைஸ் கமெண்ட் ப்ரோ. இல்லை இதுதான் உண்மைங்க. நிறைய பேர் வீடியோ நான் பார்க்குறேன். நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். என்னென்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மிஞ்சி போனால் லேசாக போனால் ஒரு 1000 to 2000 ரூபா தான் சேல்ஸ் ஆகும். ஆனால் ஒரு சில பேர்லாம் 5000 ரூபா ப்ராஃபிட் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சாத்தியமே கிடையாதுங்க. 5000 ரூபா ப்ராஃபிட். இங்கே இருக்கவங்க யாராவது மேபி பானிபூரி பிஸ்னஸ், பாப்கார்ன் சிக்கன், அவங்க சொன்ன மாதிரி கௌசல்யா சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணுங்கள். அவ்வளோ ப்ராஃபிட்லாம் கிடையாது. வீடியோக்காக, அவங்க லைக்காக, அவங்க ஃபாலோவுக்காக, அவங்க கமெண்ட்டுக்காக இது எல்லாமே பொய்யா ஒரு ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயம் தான் இது. யாரோ வந்து இதை நம்பிடாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகலாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, டைம் எடுக்கும். நிறைய பேர்த்திட்ட பேசுங்க. பேசுகிறத வச்சு நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆனால் சின்ன முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்ஸ் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால கொஞ்சம் விஷயம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு தெரியல. சார்லாம் இருக்கார், பார்த்துட்டு இருக்காரு. சார்ட்டு கமெண்ட் கேட்டுக்கிறேன். ஓகே ரைட். சரி ஓகே, லாஸ்ட் ஒரு ப்ரோ இந்த போயிடறேன் ப்ரோ. தலைவர் போயிடுறேன். யார் ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் ப்ரோ? வாங்க ப்ரோ. நீங்கள் ஒருத்தர் தான் ப்ரோ, நான் பேசுகிறத கேட்குறீங்க. வாங்க ப்ரோ, எந்திரிங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, வாங்க. சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. நல்லா இருக்கு சார். எப்படி சார் டெய்லியும் பேசுகிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி மைக்கு பிடிச்சி விஜய் மாதிரி அப்படி ஸ்டைலாக பண்ணி பேசுறதுக்கு நல்லா இருக்கு. கேட்டுங்களா சார்? கோவமா சார் என் மேலே? இல்லை அவரு சார் பின்னாடி இப்படி தட்டுங்க சார். சார் உங்கள் பேர் சார்? ராதாகிருஷ்ணன் சார். ராதாகிருஷ்ணன் அந்த சார். ஓகே பிரதர், உங்கள் பேருங்க பிரதர்? பரவாயில்ல, என் பேர் பாரதிராஜன். கரெக்டாக இருக்கு. ஓகே ரைட். பிரதர், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணுமா நீங்கள்? வாங்க. நானே பேசணுமா, நீங்கள் பேச மாட்டீங்களா? எம்பிஏ படிச்சிங்க, பிபிஏ தான் முடிச்சிருக்கோம். ஃபுட் இண்டஸ்ட்ரினா ஃபுல்லாக இல்லை. ஓகே, நம்ம ப்ராசஸ் பண்ணுவாங்கள்ல, ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ என்னென்னா வெஜிடபிள்ஸ் வந்து ட்ரை பண்ணி பவுடர்ஸ் ஆக்கி யூஸ் பண்ணுவாங்க. மாப்பிள்ள முடிச்சு நம்ம அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. முடிச்சிடலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரினா ஃபுல்லாக ஃபுட்டாக இல்லை. இப்போ ரா வெஜிடபிள்ஸை வந்து ட்ரை பண்ணி பவுடர்ஸ் ஆக்கி கறி லீஃப் பவுடர்ஸ், ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், பூண்டு பவுடர். ஓகே, நல்ல ஐடியா. இவர் ஆக்சுவலி என்னென்னா வெஜிடபிள்ஸ் வந்து பவுடர் கன்வெர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். வெரி குட் பிளான் ப்ரோ. நல்ல பிளான் இது. ஆக்சுவலி என்னென்னா மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டு ப்ரோ. இதுக்கு டிமாண்டு, அதே சமயம் காம்படிட்டர் ஜாஸ்தி. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் நம்பி இறங்காதீங்க. புரியுதுங்களா? ரீபேக்கிங் மாதிரி தான் பண்ணி ரீட்டெயில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே மேம், போக சொல்கிறேங்க மேம். டைம் ஆச்சாமல் இப்போவே மேமுக்கு
சார் பவித்ரா மேம் ஹெச்ஓடி ஓகே என்ன பவித்ரா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு முன்னாடி இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ரொம்ப நேரம் கேட்டதுக்கு. ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன், ரொம்ப நன்றி. சாரி. Warm welcome to COVID Crush, who has taken social media by storm with Joss app with 2 million followers, Moj app with 700k followers, YouTube with 360k subscribers, TikTok with 230k followers and Instagram with 123k followers. He also received big regional film award in front of Prabhudeva and Hollywood actors at Goa. He also received Social Media Influence Award in India biggest educational expo, Spotlight Award and IG Photo Awards, and grandly received YouTube Silver Button. I welcome you, sir. சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ் மேம், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பவித்ரா மேம். ஓகே நம்ம பேசி பழக்கமும் இல்லை, பேச போகிறதும் இல்லை, ஒரு சின்ன கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்தலாம் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 30 seconds தான். சரிங்களா ப்ரோ? தேங்க்ஸ் ப்ரோ. ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். தேங்க்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ் சார். தேங்க்யூ சார்.
congratulate all the participants who participated in various events. So competitions like these are not just about winning, but about learning, growing, and pushing your limits. And all you have done today is very brilliantly. Today, we are here to celebrate your hard work and announce the winners. So now it's time to recognize our champions. For UG category, in Mehandi event, third prize goes to Vishnu Priya and Aparna from Kadir College of Arts and Science. Pelamudan sir, to give over the prize for the winners. To come on the stage. Mehandi student coordinator to come on the stage. From Ratnam College of Arts and Science. Second prize Rajkumar M from Bishop Ambrose College. Dr. SNS Rajalakshmi Arts and Science College. Cooking category, I request student coordinator to come on the stage. United College of Arts and Science. Second prize goes to Vikash and Abhishek from United College of Arts and Science. Maria Ju Janila and Gopika from RVS Arts and Science College. Second prize. I request the student coordinator to come on the stage. From RVS Arts and Science College. Prize Nikita and Sonia Carmel Victoria from SNS College of Arts and Science. And team from Wims College. Shiva, Prem Kumar and Hariharan from Wims College. Goes to Nitish, Jitish, Agustin Jabaraj and Vimal from Hindustan Institute of Technology. Hariharan, Kamalesh and Kamesh from Sri Ramakrishna College of Arts and Science. 1, 2, 3, jump! Next we go for hands up. I request the
the student coordinator to be on stage. First prize goes to Gautaman, Kiran, Kishore and Smart CEO, third Hindustan College of Arts and Science. Next category, stock singers. I request the student coordinator to be on stage. College of Arts and Science. College of Arts and Science. Next, business plan category. I request the student coordinator to be on stage. This goes to Sharon, Shamwell and K7 from Dr. SNS College of Arts and Science. First prize goes to Nitish SR and Sai Ganesh from WIMS, Vivekananda Institute of Management Studies. Next, business quiz categories. I request the student coordinator to be on stage. In business quiz, third prize goes to Priyadarshini and Ashik SP from Negro Institute of Technology, Pooja Shri and Deepa from GRG School of Management Studies. Vegas. Priya from Vivekananda Institute of Management Studies. Next, we have a special appreciation prize for Miss Monica from Periyar University. Monisha from Periyar University. Next we go for multi category. So before that let us go for the counting from 10. I request all the over coordinators to be on stage. So let's go for countdown from 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2. Under UG, United Institute of Technology is the overall championship for this. I request the student members from United College of Arts and Science to come and collect the overall championship trophy.
இருக்கவனா நம்ம நல்லா செக்கோ கால வாராம வாழ மட்டும் கத்துக்கோ. For counting from 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Overall championship trophy goes for Vivekananda Institute of Management Studies. இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சி பண்ணி கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தலை பண்ணி நினைச்ச என்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம். College of Arts and Science Meghandi team to come and collect the participation certificate. Next, I call upon Ritvik Kumar from NGP Arts and Science Connection team to come and collect the participation certificate. To collect your participation certificate from MOC once the program gets over. Esteemed guests and fellow management professionals, of this enlightening management meet, I am honored to propose a vote of thanks to each and every one of you who made this event a resounding success. To our panelists, we are grateful for your contributions. I'd like to thank Mr. N. Velamudan, Dean Training and Placement, RVS IMS, for your continuous encouragement and effort. Also, I would like to express our sincere thanks to Dr. S. Vishwanathan, Head of the Department, RVS IMS, for his great support. Next, I would like to thank Dr. D. Shalini, IQAC Coordinator, RVS IMS, for her continuous encouragement towards this event. To our organizing committee, we appreciate your tireless efforts in planning and executing this event. The dedication of our teaching and non-teaching faculty members and student friends have ensured a seamless and enjoyable experience for all participants. Today, we have 400 plus participants at 35 plus colleges with us for our Sadhana 2K25. As we conclude this meet, we carry with us your memories, your participation and enthusiasm you all created in this event. Thank you. Participants from other college, for your kind information.
இங்க